Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 பரிமாண பகுமதி வடிவியல் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டை பொறுத்து ஒரு புள்ளியின் நிலை. இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேர்கோட்டை பொறுத்து ஒரு புள்ளியின் நிலை. Position of a point with respect to the straight line. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியோட நிலை ஒரு நேர்கோட்டில் இருந்து எப்படி இருக்குங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். x plus by plus c c not equal to 0 என்ற எந்த ஒரு கோடும் ஒரு தளத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளங்க நமக்கு தெரியும், ஆல்ரெடி xyன்னு சொல்லி தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனாலும் 2 பகுதியாக பிரிக்கும், இப்படி போனாலும் 2 பகுதியாக பிரிக்கும், அந்த மாதிரி பிரிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதி ஆதியை உள்ளடக்கியதாக இருப்பின் அதனை ஒரு கோட்டின் ஆதிப்பக்கம் என்றும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனு, அதாவது அந்த லைன் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போதும்னு சொன்ன பாருங்களா, அது ஆதினா 0 சென்டர் பாயிண்ட் 0,0 இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளடக்கிதான் இருந்துச்சுன்னா அது ஒரு கோட்டின் ஆதிப்பக்கம் என்றும், மற்றவை ஆதியை உள்ளடக்கியதல்ல எனில் அப்பகுதியை ஆதி அல்லாத பக்கம் என்றும் அழைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஆதியை கட் பண்ணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தை XYங்கிற தளத்தை கட் பண்ணும்போது, அதாவது ஆதிங்கிற 0,0 உள்ளடக்கிதான் இருந்துச்சுன்னா அது ஆதி பக்கம்னு சொல்லிட்டு, 0,0 இல்லாம வேற பக்கம் வச்சுன்னா மற்றவையெல்லாம் ஆதி உள்ளடக்கியதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா புள்ளிக்கும் அந்த கோட்டுக்கும் என்ன நேர்கோட்டை பொறுத்து எப்படி ஒரு புள்ளி நிலை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு புள்ளி P x1, y1 ஆனது ax plus by plus c என்ற கோட்டிற்கு ஆதி பக்கமாகவோ, அதாவது பாத்தீங்கன்னா லைன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், இதான் வந்து பார்த்தீங்கன்னா தளம்னு சொல்லுவாங்க, அதாவது XY பிளேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா x1, y1 சொல்லி எடுத்திருக்காங்க. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா ax plus by plus c equal to 0 என்ற கோட்டிற்கு ஆதி பக்கமாவோ ஆதி அல்லாத பக்கத்தில் இருந்தாலோ, ஆதி பக்கம்னா இதான் வந்து நமக்கு தெரியும் சென்டர் 0,0 அதுதான் ஆதிங்கிறது. அதுக்கு பக்கமும் ஆதி இல்லாத பக்கத்திலேயே இருந்தா ax1 plus b1 plus c மற்றும் சி முறைய ஒரே குறி அல்லது எதிர்குறி இணங்க அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த XY தளத்தில் போடும்போது எக்ஸோட வேல்யூ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருக்கும், இங்கேயும் ப்ளஸ்ல இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா +, சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ் ஒய், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -, சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +, சொல்லுவோம். ஓகேவா, அதான் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரே குறி அல்லது எதிர்குறியாக இணங்க அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னா மைனஸ் ஒரே குறியா இருக்கும், எதிர்குறினா இந்த மாதிரி செக்டர் ஆகும், +, சொல்லிட்டு இந்த மாதிரி அமையும். அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட் வந்து இருக்கும் இந்த கண்டிஷன்ல பார்க்கும்போது. C greater than 0 P x1, y1 என்ற புள்ளி ax plus by plus c என்ற கோட்டிற்கு ஆதி பக்கத்தின் மீதோ அல்லது ஆதி பக்கத்திலோ அமையும் எனில் ax1 b1 plus c என்பன முறையே ஒரு மிகை அல்லது குறையாக அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து Q1, இது Q2, இது Q3, இது Q4 நம்ம சொல்லுவோம். அதாவது XY பிளேன் போடும்போது, அதாவது நீங்க கிராஃப் உங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த கிராஃப் செக்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது Q1, Q2, Q3, Q4 எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா Q1 வந்து பார்த்தீங்கன்னா ++ன்னு வரும். ஸோ அது வராது இந்த கண்டிஷனுக்கு. ஆனால் +- Q2 +-, Q4 +- வரும். அதாவது இந்த டைகனல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குறி, இந்த டைகனல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் குறி. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இந்த டைகனல் இருக்கிறது ஆதியாகவும் இல்லை இந்த டைகனலும் Q3யும் Q4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வரும். ஆனால் அதே ஆப்போசிட்ல ஒரே குறியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ இதுதான் ஒரு புள்ளி நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை பொறுத்து இருக்கு. குறிப்பு a1x plus b1 y plus c1 equal to 0 லைனு,
a2x plus b2y plus c2 equal to 0 என்ற சமன்பாடுகள் c1 greater than 0 மற்றும் c2 greater than 0 என மாற்றி அமைத்த பின், அதாவது பார்த்தீங்கன்னா c1 c2 ரெண்டு வேல்யூஸ் வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் a1 a2 பிளஸ் கோஎஃபிஷியன்ட் b1 b2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 0 லெஸ் தென் 0னா மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கோணம். ஸோ அப்போ இக்கோடுகள் கிடைப்பட்ட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கோணம். ஸோ இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டு, அதாவது லைனோட அமைப்பை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது எல்லா வேல்யூஸையும் எடுத்து ஈக்குவல் 0 இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த c1 c2 வேல்யூ, அதாவது a1 b1 b2 இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணீங்கன்னா லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா அது குறுங்கோணம். அதே வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா இவங்களுக்கு கிடைப்பட்ட கோணம் விரிகோணம். ஸோ இப்போ அந்த ரெண்டு லைன் கிடைப்பட்ட கோணம் விரிகோணம். ஸோ இது ஒரு குறிப்பு தான், நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொலைவு வாய்ப்பாடுகள், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ். x1, y1 மற்றும் x2, y2 இவ்விரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஆல்ரெடி நம்ம 10th வீடியோல பார்த்திருப்போம் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலான்னு சொல்லிட்டு. d ஈக்குவல் டு, அதாவது டிஸ்டன்ஸை வந்து d சிம்பிள் போட்டு d ஈக்குவல் டு ரூட் x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். அதாவது சிம்பிள் டிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளிக்கு இருக்குன்னா x2 இருந்து x1 கழிச்சிட்டோம், பிளஸ் அதே மாதிரி அதை ஸ்கொயர் பண்ணிட்டு y2 இருந்து y1 கழிச்சோம் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கு மொத்த ரூட் போட்டிங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்கான டிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன், x1, y1 என்ற புள்ளியிலிருந்து ax plus by plus c என்ற கோட்டிற்கு இடையான தொலைவு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. தேவையான தொலைவு இதை நீங்க dன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மால்டஸ் ஆஃப் ax1 plus by1 plus c divided by a square plus b square ரூட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இருக்கிறத எடுத்து அப்படியே போட்டு, அதாவது இந்த எக்ஸ் ஒய்ங்கிற இடத்துல மட்டும் x1ஓட வேல்யூ y1 வேல்யூ போட்டுக்கணும். அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு a x1 y1 போட்டு c அதோட வேல்யூ அப்படியே போட்டுக்கணும். டிவைடட் பை ரூட், அதாவது இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் நீங்க ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே அந்த ஈக்குவேஷனை போட்டு x1 y1 வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டிவைட் பை இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பை ரூட் பண்ணிட்டு மால்டஸ் போடணும். அதாவது மால்டஸ் மீன்ஸ் எந்த வேல்யூ வந்தாலும் அதை நம்ம ப்ளஸ் எடுத்துக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். காமனாக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மால்டஸ்ல போட்டிருப்பாங்க, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்காது, அதனால நம்ம வந்து ப்ளஸ்ல எடுத்துக்கணும். தேர்ட் ஒன், a1 x1 plus b1 y plus c1 equal to 0, a1 x plus b1 y plus c2 equal to 0 என்ற இரு இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டு இணைகோடுகள்னு சொல்லிட்டு, அதுக்கு ரெண்டு இடைப்பட்ட தொலைவு ஃபார்முலா. இதுக்கு d டிஸ்டன்ஸ் போட்டு மால்டஸ் ஆஃப் c2 மைனஸ் c1 அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இணைகோடுகள்னால இந்த c2க்கும் c1க்கும் மைனஸ் பண்ணிட்டு அது மால்டஸ் போட்டு டிவைட் பை ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இணைகோடுகள்னா a1ஓட வேல்யூ b1 வேல்யூ ரெண்டு சேமாக தான் இருக்கும். ஸோ ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போட்டிங்கன்னா இணைகோடுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த x2 x1 a,bங்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேர்கோடோட ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். அதாவது ஈக்குவலுக்கு இன்செட் 0 வர மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த வேல்யூஸ் தான் நீங்கள் எடுத்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். குறிப்பு, பயன்பாட்டிற்கான சில முடிவுகள். அதாவது பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ்க்கு சில முடிவுகள் நமக்கு தேவைப்படும். அதாவது அதே மாதிரி ஒரு லைனு, ஸோ இங்கே பர்பெண்டிகுலர் பிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இன்னொரு பர்பெண்டிகுலர் பி டேஷ்ங்கிற ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் இருக்கு. x1, y1 என்ற புள்ளியிலிருந்து ax plus by plus c என்ற கோட்டின் மீது அமையும் செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளி q-இன் ஆயத்தொலைவுகளை, அதாவது q-இன் ஆயத்தொலைவுனா இதுதான் இந்த லைன், இந்த இடத்துல p டேஷ்ங்கள் தான் உண்மையில வடிவத்தில் பார்க்குறோம். x minus x1 dot by a, அதாவது பார்த்தீங்கன்னா x minus x1 வேல்யூ தெரியும், ஸோ dot by a ஈக்குவல் டு y minus y1, ஸோ y வேல்யூ தெரியும், y minus y1 dot by b ஈக்குவல் டு மைனஸ் ax1 plus by1 plus c. அதாவது மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு அதை அப்படியே எடுத்துட்டு x1 வேல்யூக்கு மேலே x1 y வேல்யூக்கு மேலே y1 போட்டு மைனஸ் போட்டுக்கிறாங்க டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட் பர்பெண்டிகுலர் இருக்கும்போது அதற்குரிய ஆயத்தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்று. ஆயத்தொலைவுன்னா அதாவது x1 y1, அதாவது இந்த கியூங்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கியூவோட வேல்யூ இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா.
அதே மாதிரி px1 y1 மற்றும் ax plus by plus c என்ற கோட்டை பொறுத்து பிம்பப்புள்ளி p டேஷின் ஆயத்தொலைவுகளை, அதாவது பிம்பப்புள்ளி p டேஷ்னா இந்த p டேஷின் ஆயத்தொலைவுகள் அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் x1 டிவைட் பை a, அதே மாதிரி இந்த x1 y1 வேலையை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதையே போட்டுக்கிறாங்க டிவைட் பை y மைனஸ் y1 டிவைட் பை b ஈக்குவல் டு இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்றாங்கன்னா மைனஸ் இன்டூ 2. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம், ஏன்னா பிம்பம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இது ஒன்று எடுத்தீங்கன்னா 1 + 1, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணிட்டு அதே ஃபார்முலா ax1 b1 + c டிவைட் பை a² + b², அதாவது மைனஸ் சேம் ஃபார்முலா 2 போட்டிருக்கோம் இன்டூ 2, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிம்பமானவே சேம், அதனால இன்டூ 2 போட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா, அதுதான் ரெண்டு ஃபார்முலாவும். ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் ஒரு லைன் போட்டு அது பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட எக்ஸோட கியூவோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டினை பொறுத்து ஒரு புள்ளி நிலை சார்ந்த கணக்குகளை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். Thanks for watching.